அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு சிறுநீரக கற்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. சிறுநீரக கற்கள் பெரும்பாலும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள்னாலையும் நம்ம தண்ணி சரியா எடுத்துக்காம நமக்கு எப்பெல்லாம் சிறுநீர் போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போகாம இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணம் தான். இருந்தாலும் அதனால மட்டும் சிறுநீரக கற்கள் உடம்புல வராது. பெரும்பாலும் ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்துல யாருக்காவது சிறுநீரக கற்கள் பிரச்சனை முன்னாடியே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பரம்பரையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நீர் சத்து நிறைய தேவைப்படுது. ஆனா நீரை கரெக்டா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நீர் சார்ந்த உணவு முறைகளை நிறைய எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தண்ணி மட்டும் நீர் சத்து கிடையாது. பழங்கள், காய்கறிகள், நீர் சத்து உள்ள காய்கறிகள், நீர் சத்து உள்ள பழங்கள், நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இளநீர், கருவுச்சாறு இந்த மாதிரி எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீர் சத்து உடல்ல மெயின்டைன் ஆகும். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் அதிகப்படியான மாமிச உணவு முறைகள் சாப்பிடுறது. எக்ஸஸா ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து உள்ள பொருள் அனிமல் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன், மீட்டு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். இது இல்லாம ஒரு நாள் பட மனதளவுல நம்ம பாதிப்பு நிறைய இருக்கும் போது, அதுவும் மெயினா கிட்னிக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சிறுநீரகத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம தொழில் ரீதியா, நம்ம பிசினஸா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்பா இருக்கலாம், இது ரீதியா கவலைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மட்டும்தான் மெயினா சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகும். சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம சாப்பிட்றது மட்டும் காரணம் கிடையாது. அது இல்லாம சிறுநீரகத்துல ப்ராப்பரா, அதாவது ஒழுங்கா சீரா நீர் சிறுநீரகம் வழியா எல்லா விதமான தாது உப்புகள் வெளியேறின அப்படின்னாலும் சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகும். இதுக்கு தேவையான ப்ராப்பர் உணவு, அதாவது பேலன்ஸ் டயட், புரதம் வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும், கொழுப்பு சத்து வேணுங்கிற அளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிறுநீரக கற்கள் வராது. சிறுநீரக கற்களை ஹோமியோபதி மூலியமா பரிபூர்ணமா குணமாக்கலாம். ஏன்னா ஹோமியோபதி மருந்துகள்ல தான் சிறுநீரகத்தோட இயக்கத்தை ப்ராப்பரா பண்ண முடியும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறுநீரக கற்களுக்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறந்த வகையாக